ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் ஆரம்பத்துல இருந்தே பல சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுச்சு. அதே போல ஜனநாயகன் படம் ஃபேஸ் பண்ண 8 முக்கியமான பிரச்சனைகளை பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது உங்கள் இன்ஃபோ பார்டர். இனிதே இந்நாளை தொடங்குவோம். ஜனநாயகனோட ரிலீஸ்க்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சிருச்சு. ஃபேன்ஸும் ரிலீஸ் டேட்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுதான் சென்சார் சர்டிபிகேட் டிலே. சர்டிபிகேட் கிடைக்காம படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாது. இதனால படக்குழு ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனுக்கு போச்சு. ரிலீஸ் டேட் போஸ்ட்போன் ஆச்சு. இதை கேட்ட ரசிகர்களும் ரொம்ப அப்செட் ஆனாங்க. ஒரு சர்டிபிகேட் டிலே தான் இவ்வளவு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. ஜனநாயகன் படத்துக்காக ஹைகோர்ட் வரைக்கும் போனாங்க. ஏன் தெரியுமா? சென்சார் சர்டிபிகேட் சீக்கிரமா வரும்னு படக்குழு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா நாட்கள் போனாலும் அப்ரூவல் வரல. அதனால வேற வழி இல்லாம மெட்ராஸ் ஹைகோர்ட்டை அணுகுனாங்க. ஹைகோர்ட்ல இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாங்க. சர்டிபிகேட் சீக்கிரமா கொடுக்கணும்னு ப்ரொடியூசர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கோர்ட் வரைக்கும் போயிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ரிலீஸ் டேட் கடைசி நேரத்துல மாறுச்சு. ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரசிகர்கள் அட்வான்ஸா பிளானும் போட்டாங்க. சோசியல் மீடியால கவுண்ட் டவுனும் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா சென்சார் ப்ராப்ளம் முடியாத காரணத்தினால ரிலீஸ் டேட்டை போஸ்ட்போன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. இதை கேட்ட உடனே ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்க. ஒரு படத்தோட ரிலீஸ் டேட் மாறும்போது அது ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ரிலீஸுக்கு முன்னாடியே படம் இன்டர்நெட்ல லீக் ஆயிடுச்சு. ஜனநாயகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைன்ல இல்லீகலா ஷேர் பண்ணப்பட்டதா ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. இது படக்குழுவுக்கு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. ஒரு படம் லீக் ஆனா ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர சான்ஸ் குறையும். அதனால ப்ரொடியூசர்ஸ் உடனே லீகல் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு படம் லீக் ஆகிறது எந்த ஒரு டீமுக்கும் பெரிய சேலஞ்சா தான் இருக்கும். இந்த ஒரு ரூமர் ஃபேன்ஸை மொத்தமா கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. ஜனநாயகன் பத்தி சோசியல் மீடியால தினம் புது ரூமர்ஸ் வந்துட்டே தான் இருந்துச்சு. ஸ்டோரி இதுதான், கிளைமேக்ஸ் இப்படித்தான் முடியும், ரிலீஸ் மறுபடியும் போஸ்ட்போன் ஆகும்னு பல ஃபேக் அப்டேட்ஸ் வைரல் ஆச்சு. இதனால அபிஷியல் அப்டேட் எது, ஃபேக் அப்டேட் எதுன்னு ரசிகர்களுக்கு புரியாம போச்சு. கடைசியா சில ரூமர்ஸ்க்கு டைரக்டரே அபிஷியலா கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஜனநாயகன் படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ்ல பெரிய ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. விஜய் அவர்கள் இப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கிறதுனால ஜனநாயகன் ஒரு சினிமாவா மட்டும் இல்ல, பொலிட்டிக்கல் ஆங்கிள்லயும் பார்க்கப்படுது. ட்ரெய்லர் வந்த உடனே பல டிஸ்கஷன் ஆரம்பமாயிடுச்சு. படம் யாரை டார்கெட் பண்ணுதுன்னு சில கேள்விகளும் எழுந்துச்சு. ஆனா படக்குழு இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. இருந்தாலும் இந்த டிஸ்கஷன் படத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்சா மாறுச்சு. ட்ரெய்லர் வந்த உடனே காப்பின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே சோசியல் மீடியால சில பேர் இந்த படம் வேற ஒரு படம் மாதிரி இருக்குன்னு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அபிஷியலா ப்ரூவ் ஆகல. ஆனா இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ்னால படம் பத்தின டிஸ்கஷன் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ரிலீஸுக்கு முன்னாடியே அன்னெசரி கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிறது படக்குழுவுக்கு இன்னும் ஒரு பிரஷரா இருந்துச்சு. இந்த டிலேனால கோடிக்கணக்கில் லாஸ் ஆயிடுச்சா? ஒரு படத்தோட ரிலீஸ் டிலே ஆனா அது ரிலீஸ் டேட் மட்டும் மாறாது. தியேட்டர் புக்கிங் மாத்தணும், ப்ரொமோஷன்ஸ் மறுபடியும் பண்ணணும், மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். ஜனநாயகனும் இந்த பிரஷரை ஃபேஸ் பண்ணுச்சு. டிலே, பைரசி, கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே சேர்ந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு ஃபினான்சியல் பிரஷரை கிரியேட் பண்ணாலும் படத்தை ரிலீஸ் பண்ண டீம் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எது? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு ஒரு வீடியோ. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை நான் வந்து பார்க்குறேன். இது உங்கள் இன்ஃபோ பார்டர் சைனிங் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.